வணக்கம். நான் ஆர்ஜே மலர் பேசுகிறேன். ஹலோ மச்சி எஃப்எம் உடைய ஃபவுண்டர் மற்றும் காந்திஜி எஃப்எம் உடைய டெக்னிக்கல் டைரக்டர். அட்டை குறும்படம் இந்த திரைப்படத்துடைய கதை கேட்டேன். ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. அண்ட் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப சுருக்கமாக குறும்படமாக கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் கார்த்திக். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனம் என்ன, அதை கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இயக்குனர் கார்த்திக் அவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே நீடிச்சிட்டு இருக்கிற காரணம் என்னென்னா, அவருடைய சில நல்ல உள்ளங்கள் தான். அவருடைய குணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய போராட்டம், அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறும்படம் இயக்கும்போது நிறைய போராட்டம் இருக்கும். சில குறும்படங்கள் வெளியிட முடியாத ஒரு நெருக்கடியில் இருப்பார். அந்த சமயம் சொல்லும் சரி விட்டுரு, நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத அப்படிங்கும் போது மோஸ்ட்லி அவன் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இல்லை நான் மட்டும் ஓடலை, என் கூட நிறைய பேர் ஓடி வந்துட்டுருக்காங்க, அவங்களோட ஓட்டம் என்றைக்குமே நின்றக்கூடாது, அதனால் என் ஓட்டம் நின்னாலும் அவங்க ஓட்டம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்படி கூட ஒர்க் பண்ணுறவங்க என்றைக்குமே ஜெயிக்கணும், அவங்கள நம்பி வந்திருக்கவங்க என்றைக்குமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் இயக்குனர் கார்த்திக் இருக்குது. மற்றும் கார்த்திக்கோட நட்பு இந்த அளவுக்கு நீடிக்குது அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி தான். நிறைய விஷயம் சொல்லும் போது ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நீ ஃப்யூச்சரில் என்ன ஆகணும், என்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் இவங்கள மாதிரி ஆகணும், இந்த டைரக்டர் மாதிரி ஆகணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட உயிர் போயிடணும் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா நான் உயிர் போகிற சமயத்தில் ஐயோ நான் இந்த வேலையை முடிக்கலையே, என்னால் இவங்க பாதிச்சிட்டாங்களோ, அந்த மாதிரி எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் நான் கண்ணு மூடிடணும் அப்படி சொல்லியிருக்காரு. இவரால் வளர்ந்தவங்க தான் நிறைய பேர். அப்படிதான் நான் பல பேரை வாழ வச்சுருக்கேன், பல பேரை வளர்த்தி விட்டுட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்னோட உயிர் போயிடணும் அப்படி சொல்லுவார். ஸோ இந்த வார்த்தைகள் கேட்டதுலேருந்து தான் எங்களோட நட்பு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்டை திரைப்படம் உண்மையாகவே நிறைய வெற்றிகள் குவிக்கும். முக்கியமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சீக்கிரமே ஒரு பெரிய திரைப்படத்தை இயக்க இருக்கிறாரு கார்த்திக் அவர்கள். ஸோ அதனால் அந்த திரைப்பட வெளியீட்டு விழாவில் கண்டிப்பாக நானும் கலந்துக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.